ஸ்கூல் படிக்கிற டைம்ல நிறைய பேருக்கு ஸ்கூலுக்கு போறதுங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கு காரணம் நிறைய படிக்கணும், அதே மாதிரி வீட்டுக்கு வந்தாலும் ஹோம்ஒர்க் முடிக்கணும், ஃப்ரீடம் இருக்காது, எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். அந்த டைம்லலாம் நம்ம எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இருப்போம்னா, காலேஜ் போனா இந்த மாதிரிலாம் இருக்காது, ஃப்ரீடம் இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம், லைஃப் சூப்பரா இருக்கும், கிளாஸஸை பங்க் பண்ணிட்டு சுத்தலாம், இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் புரியும் காலேஜ் எவ்வளவு டிஃபிகல்ட்னு. ஸ்கூலை விட அதிகமா படிக்கிறதுக்கு இருக்கும், ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்னு நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃப்ரீடம்ஸும் சம்டைம்ஸ் இருக்காது. மோரோவர் எக்ஸாம் அண்ட் ப்ராஜெக்ட் டைம்ல டீச்சர்ஸோட ஹெல்ப்பை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றதுல எந்த ஒரு யூஸும் இல்ல. நம்மளே செல்ஃபா தான் நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரி வரும். காலேஜ் லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஈஸியானது இல்ல. அந்த டைம் வரும்போது தான் நமக்கு புரியும் காலேஜை விட ஸ்கூல் லைஃப் எவ்வளவோ பெட்டர்னு. இந்த மாதிரிலாம் நம்ம ஏன் யோசிக்கிறோம்னா, நம்ம மனசுல காலேஜை பத்தி ஒரு ராங்கான அசம்ஷன் இருக்கிறது தான். இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இதை பத்தி யார்கிட்டயாச்சும் பேசியிருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்திருக்காது. இதுதான் மோஸ்ட்லி நிறைய பேருடைய லைஃப்ல நடக்கிறது. இந்த வீடியோ பாக்குற முக்காவாசி பேரு பிலோ 30 தான் இருப்பாங்க. அதே மாதிரி அபோவ் 30+ லைஃபை பத்தி யோசிக்காதவங்களும் இருப்பாங்க. பிலோ 30ங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த டைம்லாம் தான் நம்ம ஸ்கூல், காலேஜ், ஃபர்ஸ்ட் ஜாப், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்னு லைஃப் ரொம்ப என்ஜாயபிளா போகக்கூடிய காலம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எதுவும் இல்ல, நல்ல கேர்ஃப்ரீயா இருக்கக்கூடிய காலமா தான் இருக்கும். பட் அபோவ் 30+ லைஃப்ங்கிறது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரக்கூடிய டைமா இருக்கும். பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த சேஞ்சை டக்குன்னு அக்செப்ட் பண்றதுக்கு முடியறது இல்ல. அதனால தான் அவங்க லைஃப்ல ரொம்ப ஃப்ளக்சுவேட்டடா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. அபோவ் 30+ல யாராவது இந்த வீடியோவை பாக்குறீங்கன்னா உங்களை ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி இந்த சேஞ்ச் அக்செப்ட் பண்ண முடியாததுனால தான் அவங்களோட லைஃப்ல நிறைய டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரியான 6 மேஜர் டிஃபிகல்ட்டிஸை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்பர் 1, யுவர் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் டிக்ரீஸ். ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க, நம்ம கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எல்லாத்துக்கும் கூட வருவோம், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. பட் 30+ல மோஸ்ட்லி நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்களான்னு தெரியாது. இதுக்கு ரீசன் என்னன்னா, 30+ல நம்ம மேல நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதனாலேயே நம்மளால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பட் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைம்ல நமக்கு நிறைய டைம் இருந்திருக்கும், எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகவும் நிறைய பேரை மீட் பண்ணி ஹேங் அவுட் பண்ணவும் முடிஞ்சிருக்கும். பட் அபோவ் 30+ல நம்ம மேல வரக்கூடிய ப்ரெஷர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸால நம்ம லைஃபை ரொம்ப சீரியஸா தான் பார்த்துட்டு இருப்போம். அதனால தான் இந்த டைம்ல நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதுவாவே கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் 2, யுவர் டிசிஷன் மேக்கிங் ஸ்டைல் வில் சேஞ்ச். 20ஸ்ல நாம இருக்கும்போது நாம எடுக்கிற டிசிஷன்லாம் எஃபெக்டிவ் மோட்ல தான் மோஸ்ட்லி எடுப்போம். மோஸ்ட்லி நம்ம இம்ப்ளூசிவ் ஆனா நம்ம கட் ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நாம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 20ஸ்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு தோணுச்சுன்னா வேற எதை பத்தியும் யோசிக்காம அந்த ட்ரெஸ்ஸை வாங்குவோம். 30+ ஆகும்போது ஒரு டிசிஷன் எடுக்கிறது எஃபெக்டிவ் மோட்ல கிடையாது, அது மோஸ்ட்லி ரேஷனல் மோட்ல தான் எடுப்போம். ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது அது நமக்கு வேணுமா வேணாமான்னு ஒரு 1000 டைம்ஸ் ஆச்சு யோசிச்சு தான் அந்த டிசிஷன் எடுப்போம். மோஸ்ட்லி நம்ம எடுக்கிற டிசிஷன்ல கூட நமக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும்னு இல்ல, ஒருவேளை அது தப்பா போச்சுன்னா அது நம்மள ஒரு பெரிய ரிக்ரெட் கொண்டு போயிடும். பட் அதே நம்ம 20ஸ்ல ரொம்ப சில்லா தான் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவோம். நம்ம எடுத்த டிசிஷன் தப்பா போனாலும் அது நம்மள ரொம்பவும் பாதிக்காது. பட் 30ஸ்ல நாம எடுக்கிற டிசிஷன் நல்லதானாலும் கெட்டதானாலும் நம்மள ரொம்ப நல்லாவே அது பாதர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, யூ மைட் எக்ஸ்பீரியன்ஸ் a case of pre-mid life crisis. முக்காவாசி ஆளுங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ற டைம்ங்கிறது 30 to 44 டைம் பீரியட் தான். இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா, நம்ம இந்த டைம் பீரியட்ல தான் நிறைய பேட் ரிலேஷன்ஷிப்பை கிராஸ் பண்ணி போவோம். பேட் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட்லி நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அவங்க பண்ற ஒர்க் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு ஒர்க்கா தான் இருக்கும். நம்ம பாஸோ நம்ம கொலீகோ நம்ம கூட பழகுறது சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்ஷா இருக்கும். இந்த மாதிரி நிறைய காரணங்களால நம்ம பண்ற ஒர்க் ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனா நம்மளால ஜாபை குவிட் பண்ண முடியாது, பிகாஸ் அங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் நமக்கு சேலரி கிடைக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை நம்ம கிராஸ் பண்ணி போறது தான் அந்த டைம் பீரியட்ல நம்ம ஃபேஸ் பண்றது. நம்பர் 4, you are forced to learn to live in the present moment. 30ஸ்ல வந்து நிக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம லைஃப் ஒரு ராட் ரேஸ் மாதிரி ஆகிடும். நம்ம எதையோ தேடி போயிட்டு இருப்போம், பட் என்னன்னு நமக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் வீக்னஸ் கூட நமக்கு தெரியறது இல்ல, என்னன்னே தெரியாத ஒரு காம்படிட்டிவ் ஸ்டேஜ்ல தான் நாம இருப்போம். அதே மாதிரி நம்ம பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரை பத்தி கூட சரியா யோசிக்க முடியாம பிரசன்ட்ல எப்படியாவது செட்டில் ஆகிடுங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான் அந்த டைம் பீரியட்ல நம்மளால யோசிக்க முடியும். நம்பர் 5, start seeing change in your body. நம்மளோட 20s பீரியட்ங்கிறது ரொம்ப ஃபிட்டா இருக்கிற ஒரு பீரியட், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய டைம் தான் 20s பீரியட். மோஸ்ட்லி நம்ம அதிகமா நம்ம ஃபிட்னஸ் பத்தியோ டயட் பத்தியோ கவலைப்படாத ஒரு டைம் பீரியட் தான் அது. ஆனா நம்ம 30ஸ்லாம் போகும்போது நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் வர தொடங்குற டைமா இருக்கும். பிசிக்கலி நம்ம பாடியில வர சேஞ்சஸை அதிக கான்ஃபிடென்ட் பண்ண வேண்டிய டைம் தான் 30s பீரியட். நம்மளோட பாடி ஆக்டிவிட்டிஸ் ஸ்லோ டவுன் ஆகிற டைம் தான் 30s. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் நம்ம 20ஸ்ல இருந்த மாதிரி எஃபெக்டிவா இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம ஃபிட்னஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால தான். 20ஸ்ல நம்ம ஃபிட்னஸையும் டயட்டையும் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் 30ஸ்லயும் அதே மாதிரி இருக்க முடியும். 20ஸ்ல ஃபிட்டா இருக்கோம்னு நினைச்சு அன்ஹெல்தியான
சரியான ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஹெல்த்தை மோசமாக்கிக்காம சேஃபா வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 6, யூ வில் ரியலைஸ் இன்வெஸ்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சேவிங் மணி. 20ஸ்ல நம்ம எவ்வளோ earn பண்ணாலும் அதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். நம்மளோட இம்ப்ளூசிவ் ஸ்பெண்டிங் ஹேபிட்டால தான் நம்மளால பெருசா ஒன்றும் சேவ் பண்ண முடியறதில்ல. அப்படியே அதை சேவ் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். இன்வெஸ்டிங்க்கும் சேவிங்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் புரியாதனால கூட நிறைய பேருக்கு இது மாதிரிலாம் நடக்குது. எதனால நிறைய பேர் மணி சேவ் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க? அதோட மெயின் காரணம் இன்ஃப்ளேஷன் தான். நம்ம 20ஸ்ல எவ்வளவுதான் பணத்தை சேவ் பண்ணாலும் அதை சரியா இன்வெஸ்ட் பண்ணலனா நம்ம 30ஸ்ல இன்ஃப்ளேஷன் மூலமா நம்ம பணத்தோட வேல்யூ டிமினிஷ் ஆகும். இந்தியால இன்ஃப்ளேஷன் ரேட்டுங்கிறது சராசரி 6%. சோ நம்ம பணத்தை சேவ் பண்றதுக்கு பதிலா 6% ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கிற அசெட் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம ரிஸ்க் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஸ்டாக் மார்க்கெட்லயோ டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்ம பணத்தை நல்ல முறையில காம்பவுண்டிங்கா க்ரோ பண்ண முடியும். கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர்ல, அதாவது நம்ம 30ஸ்லயோ 40ஸ்லயோ இந்த மாதிரி க்ரோ பண்ண பணம் நமக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனா மோஸ்ட்லி பீப்புள் இவ்வளவு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டும் காட்டுறது இல்ல. அதனால தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் சரியா அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமலே அவங்க பணம் ஸ்பெண்ட் ஆகி போயிடுது. சோ above 30+ பீரியட்ல பீப்புள் ஃபேஸ் பண்ற 6 மேஜர் ப்ராப்ளம் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, டேக் கேர்.